என்பது பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று யோவான் காண்கிறார். பழையவைகள் என்பது கொலோசியர் 3 9-10 எழுதியிருக்கிறபடி பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதிலே பாவ மனிதனோ பழைய மனிதனோ வெளியான மனிதனோ இருப்பதில்லை. 2 தெசலோனிக்கேயர் 2 பாவ மனிதன் என்றும் ரோமர் 6 பழைய மனிதன் என்றும் 2 கொரிந்தியர் 4 வெளியான மனிதன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனில் இந்த 3 மனிதனையும் நாம் காண முடியாது. இதற்கு மேலாக பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்தியவில் நமக்கு உண்டு என்று பவுல் கூறுகிறார். எனவே இந்த கூடாரத்தை நாம் களைந்து மேலான வீடாக நாம் மாற வேண்டும். எபிரேயர் 11 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள். அதேனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எபிரேயர் 11 அவர்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் வாக்குத்தத்தத்தை அடையவில்லை என்று பவுல் எழுதுகிறார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு. எனவே அந்த நித்திய வீடை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறோம். பூமிக்குரிய நம்முடைய வீட்டை விட்டு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடை நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதே புதிய எருசலேம்.